வணக்கம் சென்டாமா பீவர்ஸ், நான் உங்கள் கவிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜூலை 11ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா நமக்கு நல்லாவே இப்போ ரீசெண்டாக வர எக்ஸாம்ஸில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி இப்போது நான் ஜூலை 12 அதாவது நாளைக்கு நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாம்ஸில் கூட பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு அதில் ரோல் பண்ணுது. கரண்ட் அஃபேர்ஸ் மீன்ஸ் அதில் ஸ்கீம்ஸும் உண்டு, கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்கீம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே உண்டு. நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸில் எப்போதுமே தமிழ்நாடு நியூஸ் ஒன்று வரும், நேஷனல் நியூஸு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸு, இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் டேஸு, அப்புறம் ஒரு நாள் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டமான ஸ்கீம்ஸு, ஒரு நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஸ்கீம்ஸ். ஸோ இதை நீங்கள் டெய்லி 15 மினிட்ஸ் தான் நான் கிளாஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பேன். இதை பார்த்தாலே ஒரு தடவை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக படித்து மைண்டில் ஏற்றிடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை 11, 2025. இன்னைக்கு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு நியூஸ்ல தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவரோட 100வது ஓகேங்களா 100வது நிறைவு ஒட்டி அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தவ திரு குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு நிறைவையொட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதளங்கள் வெளியிட்டுள்ள பதிவு. என்னென்னலாம் பதிவிட்டு இருக்கிறாரு, ஏன்னா நமக்கு கொஸ்டின்ஸ்ல வரலாம். ஓகேங்களா? கவர்மெண்ட் அதாவது டிஎன்பிசி இதுல குன்றக்குடி அடிகளார் என்னது 100ஆண்டு விழால அவரு ஃபர்ஸ்ட் தமிழ்ல அர்ச்சனை என்னும் புரட்சியை முன்னெடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா குன்றக்குடி அடிகளார். அவரு சமூக நீதி தளத்துல தந்தை பெரியாரு, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் என திராவிட இயக்கத்தோட துணையாக நின்று மாண்பாளர் யாரு அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். சோவியத் யூனியன் பயணத்தின் உந்துதலால் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பாராட்டி குன்றக்குடி கிராம திட்டம் கொண்டு வந்த பொது உடைமை சிந்தனையாளர் இவர் தான். அது வேற என்ன, குன்றக்குடி கிராம திட்டம், அதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுங்க. யார் கொண்டு வந்தா, இந்திரா காந்தி. ஓகேங்களா? அவங்க தான் இது கொண்டு வந்தது. அப்புறம் பகட்டு சம்பிரதாயங்களை தவிர்த்து மனித நேயம் போற்றிய சமத்துவ சிந்தனையாளர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். அப்புறம் இந்திய எதிர்ப்பு போர்ல பங்கெடுத்த தமிழ் இனர் ஆர்வலர் இவரு. அப்புறம் முத்தமிழர் கலைஞர் அவர்களின் விருப்பத்தின் வழியே தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக, மேலவையில அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக பேசிய ஆளு இவர் தான். அப்புறம் தமிழ் சமூகத்தின் சமூகவில் உள்ளடக்கிய இறையியல் அடையாளமாக விளங்கும் திரு கைலாய பரம்பரை திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி 45வது மகா சன்னிதானம். அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இவர் வழியில் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளாரின் தொண்டு தொடரட்டும் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட வலைதளத்துல இவரை பத்தி இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் பாத்துறோம். இதை பார்த்தாலே தெரியுதா பஞ்சாப்னு சொல்லிட்டு. பஞ்சாப்ல என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி தான் அதுல ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவங்க என்னங்கன்னா நியூ ரிப்போர்ட் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதுக்கு பேர் என்ன, பராக் ராஷ்டிரிய சர்வேக்ஷன் 2024. இது என்ன அப்படின்னா, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் இந்தியா ஃபார் ஃபேசிங் பிக் ப்ராப்ளம்ஸ் இன் லேர்னிங்ல, அதாவது கத்துக்கிறதுல ரொம்ப ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அதை நம்ம எப்படி களையிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்வே எது மூலமா எடுத்தாங்கன்னா டிசம்பர் 2024 பை என்சிஆர்டி. என்சிஆர்டினா எப்படி தெரியும், நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சாலே, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் படிச்சாலே நம்ம என்சிஆர்டி படிக்கணும். எப்படி டிஎன்பிசினாலே 6வது to 12வது ஸ்கூல் புக்கை படிக்கணும், ஓல்டு நியூ புக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி இது என்னன்னா என்சிஆர்டி புக், நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வெல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 3, கிளாஸ் 6, கிளாஸ் 9 இதுல லேர்னிங் இன் போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து எடுத்து அவங்களோட விஷயங்களுக்கு என்ன பண்றாங்க, எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறதா இந்த இது பராக் ராஷ்டிரிய சர்வேக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுங்க. அப்புறம் சென்ட்ரம் யூனியன் மினிஸ்டர் ஜி கிருஷ்ணன் ரெட்டி லான்ச் பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னா டிஎம்எஃப் ப்ரோக்ராம். இது என்ன டிஎம்எஃப் ப்ரோக்ராம் அப்படின்னா, கன்வர்ஜன் ஆஃப் டிஎம் இனிஷியேட்டிவ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், நேஷனல் பிளாக் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியால இருக்கிற அந்த யூனியன் மினிஸ்டர் கிஷான் ரெட்டி காஃபி டேபிள் புக் 2001 2.0 அப்படிங்கிற ஒரு புக்கு மூலியமா
டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஃபண்டட் பை டிஎம்எஃப் அக்ராஸ் இந்தியா. ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே வந்து கம்யூனிட்டிஸ் பேஸ்டு. ஸோ இதை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஹெச்டி குமாரசுவாமி என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காருன்னா நியூ ஆஃபீஸ் இன் எம்எஸ்டிசி. எம்எஸ்டிசியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னா தேவகவுடா, அதாவது ஃபார்மர் பிஎம்மோட பையன் தான் யாரு, கிருஷ்ணசுவாமி. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீல் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்ரீ ஹெச்டி குமாரசுவாமி நியூ கார்பரேட் ஆஃபீஸ் ஆஃப் எம்எஸ்டிசி லிமிடெட், நாரோஜி நகர் வேர்ல்டு ட்ரேட் சென்டர், நியூ டெல்லியில ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு அபிஷியல் லான்ச் உப்காரான் இ போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த போர்ட்டல் பேர் என்ன அப்படின்னா உப்காரான் இ போர்ட்டல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 7 நியூ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் இந்த இ-நேம்னு சொல்லுவாங்க. இ-நேம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லைக் அமேசான் மாதிரி. நம்ம வீட்டில் இருந்தே என்னென்ன அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வெல்த் இதில் ஆட் பண்ணியிருக்கிறது நியூ, அதாவது 7 அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இ-நேம்ங்கிறது நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம். இது என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இருக்காங்க இல்லைங்களா, இது யார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இது வருது. ஸோ இந்த அடிஷன் எய்ம் டு என்ஹான்ஸ் மார்க்கெட் அக்சஸ். மார்க்கெட் அக்சஸ் தான் இதோட மெயின் எய்மே. இருக்கிற எல்லா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் ஃபார்மர்ஸு ஆன்லைன்லேயே வாங்கிக்கிற மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை இப்போதைக்கு இ-நேம் மூலயமா நம்ம எத்தனை ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 238 ப்ராடக்ட்ஸ் அதில் இருக்கு. ஓகேவா, இந்த நியூ ப்ராடக்ட்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூலி இன்க்ளூடட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சுகர் கேன், மர்ச்சா ரைஸ் அப்படின்னு அரோமேட்டிக் ரைஸ் ஃப்ரம் பீகார், அப்புறம் கட்டர்னி ரைஸ் அப்படின்னா பிரீமியம் ரைஸ் ஃப்ரம் பீகார், அதுக்கப்புறம் ஜர்தாலு மேங்கோ, அது பீகார்ல ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் வெட்டுறது ஜர்தாலு மேங்கோ. அதுக்கப்புறம் ஷாஹி லிச்சி அப்படின்னா இந்த ஜிஐ டேக் லிச்சி ஃப்ரம் பீகார். அப்புறம் மகாஹி பான் அப்படின்னா பீகார் பீட்டல் லீவ்ஸு, அதாவது பீட்டல் லீவ்ஸ்னா வெத்தலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பனாரசி பான், அப்புறம் உத்தரப்பிரதேசம் இருக்கிற என்னது இந்த வெத்தலை. ஓகேங்களா, பீட்டல் லீவ்ஸ்னா இதை 7 ப்ராடக்ட்ஸும் இப்போ இ-நேம்ல புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. இது இ-நேம்னா என்ன அப்படின்னா, இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2016. இது இ-நேம் லான்ச் இன் 2016 டிஜிட்டல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் மார்க்கெட்ஸ் அக்ராஸ் இந்தியா. அதாவது இந்த இ-நேம்ல என்னென்னலாம் இருக்கோ அதை ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம், லைக் அமேசான் மாதிரி. இது எனேபிள் டிரான்ஸ்பேரண்ட் டெக்னாலஜி டிரைவன் ட்ரேடிங், ஃபெசிலிட்டேட்டிங் ஆன்லைன் பிட்டிங்கு, அப்புறம் ரியல் டைம் ப்ரைஸ் டிஸ்கவரி, குவாலிட்டி பேஸ்டு ஆக்ஷன் அண்ட் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் செட்டில்மெண்ட். இந்த இ-நேம் எதுக்கு மெயினாக ஆரம்பிச்சதுன்னா, இந்த தரகர்னு சொல்லுவாங்க, அதாவது மிடில் மேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களோட தலையீடு இருக்கிறதுனால ஒரு பொருளோட ரேட்டு அதிகமாக இருக்கு. அதாவது எப்படின்னா, காஷ்மீர்ல விளையாடுற ஆப்பிள் அங்க ₹1 இருக்கு அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதோட ரேட்டு ₹100 மாறுது. எப்படி இது இவ்வளவு மாறுது அப்படின்னா மிடில் மேன்ஸ் தான். ஒவ்வொரு கை மாறும்போது அவங்களுக்கு உண்டான லாபத்தை பிளான் பண்ணி தான் அவங்க வெளியிடுறாங்க. அது இல்லாம டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுல என்ன பண்ணியிருக்காங்க, இ-நேம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது யாருன்னு தெரியுதா? ஷியாம் பிரசாத் முகர்ஜி. இவங்க யார் அப்படின்னா, இவங்க பிஜேபி. ஓகேங்களா, இவர் ஃபவுண்டர் ஆஃப் ஆர்எஸ்எஸ் கூட சொல்லலாம். இவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜிக்கு ஜூலை 6, 1901, ஜூன் 23, 1953 வந்து இறந்துட்டாங்க. இவர் ஒரு இந்தியன் பொலிட்டீஷியன், பேரிஸ்டர் அண்டு அகாடமிக்கா நல்லா படித்தவர். ஸோ இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் ஸ்டாம்பு வெளியிடுறாங்க. ஹீ இஸ் நோன் அஸ் த ஸ்ட்ராங் நேஷனலிஸ்ட் வியூஸ். ஓகேங்களா, நேஷனலிஸ்ட் வியூஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ். ஓகே, இவரு ஃபார்மேஷன் ஆஃப் பாரதிய ஜனசங், அதை உருவாக்குனது யாரு அப்படின்னா பாரதிய ஜனசங் இதுதான். அதுக்கப்புறம் பிஜேபி பார்ட்டி ப்ரிகர்சர் ஆஃப் பாரதிய ஜனசங். ஓகேவா, ஸோ இதையும் நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுங்க. ஹி ஆல்சோ சர்வ் அஸ் த இந்தியா ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளை அண்ட் வோக்கல் கிரிட்டிக் ஆஃப் நேரு கவர்மெண்ட்ஸ். ஸோ இதோட ஷியாம் பிரசாத் முகர்ஜியோட போஸ்டல் ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க. இவங்க தான் அது, பார்த்துக்குங்க. ஷியாம் பிரசாத் முகர்ஜியோட 125வது பர்த் ஆனிவர்சரி முன்னிட்டு இவருக்கு போஸ்டல் ஸ்டாம்ப்
ஜூலை 9, 2025 வெளியிடுறாங்க. யாரோட மினிஸ்ட்ரி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல் அண்ட் செலிப்ரேட்டட் முகர்ஜிஸ் கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்பை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ்ல என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க, வேர்ல்டு டூர். இந்த வேர்ல்டு டூர்ல 5 நேஷன் டூர். இது எந்தெந்த ஏரியானா கானா, ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ, அர்ஜென்டினா, பிரேசில் அண்ட் நமீபியா. இதுல கானாங்கிறது இஸ் த அக்ரா அண்ட் த கரன்சி யூஸ்ட் இஸ் கானானியன் செடி. கானாவோட கேபிட்டல் பேர் என்னன்னா அக்ரா, அந்த கரன்சி பேர் என்னன்னா கானானியன் செடி. அப்புறம் அந்த கேபிட்டல் ஆஃப் ட்ரினிடாட் டொபாக்கோ, டிடின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க இருக்குன்னா போர்ட் ஆஃப் ஸ்பெயின்ல இருக்கு. இதோட கரன்சி என்னன்னா ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ டாலர். அப்புறம் கேபிட்டல் ஆஃப் அர்ஜென்டினா, இது கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பியூனியோஸ் ஏரிஸ். அப்புறம் அதோட கரன்சி நேம் அர்ஜென்டார் பெசோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இப்போ இந்த 5 டூர் இது போனதுனால, பிரைம் மினிஸ்டர் மோடி போனதுனால, ஸோ இதோட கரன்சி நேமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த ஏரியாவோட கேபிட்டல் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் த கேபிட்டல் ஆஃப் பிரேசில் இஸ் பிரேசிலியா, பிரேசிலியன் ரியல். அப்புறம் த கேபிட்டல் ஆஃப் நமீபியா வின் த அஃபிஷியல் கரன்சி ஆஃப் நமீபியன் டாலர். ஸோ இவ்வளவுதான். அப்புறம் யுனெஸ்கோ 3 ஆப்பிரிக்கன் சைட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எதுல இருந்தா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இன் டேஞ்சர் லிஸ்ட்ல இருந்து. ஓகேவா, அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி ஹேஸ் ரிமூவ்டு 3 ஆப்பிரிக்கன் ஹெரிட்டேஜ் சைட், மடகாஸ்கர், ஈஜிப்ட் அண்ட் லிபியா. இதுல இருக்கிற 3 இதை வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்காங்க. என்டேஞ்சர்டு சைஸ், the mitigate threats and restore their கல்ச்சுரல் அண்ட் எக்காலஜிக்கல் இன்டெகிரிட்டி. அவங்க ரீஸ்டோர் பண்ணியாச்சு, அவங்க சரி பண்ணியாச்சுங்கிறதுனால டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறதுல இருந்து அவங்கள ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டெலிகாம் ஈஜிப்ட் அண்ட் காரை எக்ஸ்பெக்ட் பேக்டு பை ரிலையன்ஸ் ஜியோ. ரிலையன்ஸ் ஜியோட இந்த ஈஜிப்ட்ல இருக்கிற இந்த 2 கம்பெனிகள் என்ன பண்ணியிருக்காங்க, டைப் வச்சிருக்காங்க. ஸோ ஹெல்த் கேர் பிளாட்ஃபார்ம் இவங்க. ஓகேங்களா, எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட், இதை எல்லாத்தையுமே பண்றதுதான் இவங்க தான். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் டெலிகாம் ஈஜிப்ட் அண்ட் காரை எக்ஸ்பர்ட்டோட ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் HIMS, இது மூலயமா ரிலையன்ஸ் வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலயமா அவங்க பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டைம்ஸ்ல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ல 100 பிளேஸ்க்குள்ள வந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு யூடியூபரா இருந்து ஆக்டரா சேஞ்ச் ஆனவங்க. இவங்க பேர் என்ன அப்படின்னா பிரஜா கட்டா கொலி அப்படிங்கிறவங்க. இவங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி சேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசென்ட்லி நேம்டு 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் டிஜிட்டல் வாய்ஸ்ல இவங்க 2025 டைம்ஸ்ல 100 ரேங்க்ல வந்திருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி இந்தியன் பார்ன் கிரியேட்டர் ஃபியூச்சர்ட் ஆன் திஸ் எஸ்டிமேட் லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தது இவங்க தான். இவங்க பேர் என்ன அப்படின்னா பிரஜா கட்டா கொலி. ஓகேங்களா, ஸோ நல்லா ஃபேஸ் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இது என்ன அப்படின்னா ககன்யான் 5M இந்தியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ ஹேஸ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் 2 ஹாட் டெஸ்ட், 2 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா ககன்யான் சர்வீஸ் மாடல் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இது வந்து ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் இன் மகேந்திரகிரி ஜூலை 3 அன்னைக்கு இந்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்புறம் டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ்ல 11 ஜூலை என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பவரிங் யங் பீப்புள் டு கிரியேட் ஃபேமிலிஸ் தே வாண்ட் டு ஃபேர் அண்ட் ஹோப்ஃபுல் வேர்ல்டு அப்படிங்கிறது தீம். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே தீம் கேட்குறாங்க. இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை கேட்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த பாப்புலேஷன் டே என்னைக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போதான் நம்ம இந்தியாவில் 2026க்கு பாப்புலேஷன் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னைக்கு உள்ள பாப்புலேஷன் டேனா வேர்ல்டு பாப்புலேஷன் டே. அதுக்கப்புறம் தினம் ஒரு ஸ்கீம்ஸ்ல இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி ஸ்கீம் PM கிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா வருஷத்துக்கு 6000 ஒவ்வொரு ஃபார்மர்ஸ் அக்கௌண்ட்லயும் போடுவாங்க.
எவ்வளோ அப்படின்னா 2000 சொல்லிட்டு ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் போடுவாங்க. ஸோ இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி எஸ்டாப்ளிஷ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்போன்னா February 24, 2019 இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இது அறிவிச்சது December 1, 2018. இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளிமெண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர் ஃபேமிலிஸ். ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா 6000 ஒரு வருஷத்துக்கு 3 பார்ட்டா கொடுப்பாங்க. 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டா 2000 சொல்லிட்டு எவ்ரி 4 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்கும் அவங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டுட்டு இருக்காங்க மோடி கவர்மெண்ட் இருந்து. ஸோ இது பிரதம மந்திரியோட இந்த ஸ்கீம் பேர் என்னன்னா PM கிசான், பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி ஸ்கீம். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். நாளைக்கு உங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சென்டம் ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. Centum App. You dare to dream, we care to accomplish.